ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் வேலையிடங்கள் விரைவில் நிரப்பப்பட இருக்குது. அதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்குது. இந்த நிலையில் இந்த பணியிடங்களை உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வருவாய்த்துறையின் கீழே அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கு. மாவட்ட ஆட்சியரின் பொது பிரிவு நேர்முக உதவியாளர் மூலம் இந்த பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டோம். தற்போது வரை இந்த பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த நிலையில் இனியும் கால தாமதமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் 3 ஆண்டுகளுக்கு கீழ் உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறையினுடைய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் அந்த துறையின் மூலமாக பல முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. அரசு நிலங்களை பாதுகாக்கிறது, நில ஆவணங்களை பராமரிக்கிறது, நில சீர்திருத்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிக்கிறது, அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் வருவாய்த்துறையின் மூலமாக தான் செயல்படுத்தப்பட்டு வருது. இதன் கீழே மாவட்ட அளவில் வருவாய் அலகு செயல்படுது. அங்கு அலுவலக பணிகளை மேற்கொள்ள அலுவலக உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டு வர்றாங்க. தினசரி அலுவலக பணிகளுக்கு இந்த பதவியில் முக்கியமானதாக இருக்கு. 2002ஆம் ஆண்டு அனைத்து மாவட்டங்களிலும் 3 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் விதிகளுக்கு உட்பட்டு நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கியிருக்காங்க. 2020 ஜனவரி முதல் 2020 டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் அனைத்து மாவட்ட வருவாய் அலையில் உள்ள 564 காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதில் அதிகப்படியாக சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, செங்கல்பட்டு, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட அதிகமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு. இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள அறிவிப்பில் அனைத்து மாவட்டங்களிலும் 3 வருடங்களுக்கு கீழ் காலியாக உள்ள பணியிடங்களை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது அவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு நிரப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் அளித்தும் இதுவரையும் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. காலி பணியிடங்களை நிரப்பிட மேலும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உத்தரவுலையும் சொல்லியிருக்காங்க. இந்த அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் 18 வயசுக்குள்ள இருக்கணும், அதிகபட்சம் 32 வயசுக்குள்ள இருக்கணும். வருவாய்த்துறையில் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு மாவட்ட வாரியாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு தெரிய வருது. அதன் வழியில் அந்தந்த பகுதிக்கான காலி பணியிடங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த அறிவிப்பை பார்த்து அதன் பிறகு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஒரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அங்கே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கு ஏற்றவாறு அறிவிப்பு வெளியிடுவாங்க. அந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு பிறகு நம்ம சேனலில் நம்ம இன்னொரு பதிவை தெரியப்படுத்துவோம். நன்றி.